நாளைக்கு ரிலீஸ் ஆக போற தக் லைஃப் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. இந்த படம் முதல் நாள் 100 கோடிக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த படம் ஓவர்சீஸ்ல ஒவ்வொரு நாட்டுல எப்படி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அட்வான்ஸ் புக்கிங்ல. அதை தாண்டி இங்க தமிழ்நாட்டுல, ஆந்திரா, தெலுங்கானால, கேரளால, அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு எல்லாத்தையுமே பார்ப்போம். உலகம் முழுக்க இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல டே ஒனுக்காக இப்போதைக்கு எவ்வளவு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துருவோம். இது இல்லாம மாமன், டிடி நெக்ஸ்ட் லெவல், டூரிஸ்ட் ஃபேமிலி, ஏசு, இந்த மாதிரி தமிழ் படங்களோட வசூல், அப்புறம் வந்து ஹிந்தி திரைப்படங்கள், மலையாளம், தெலுங்கு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இந்த ஃப்ரேமை தான். இது கெஸ் த ஃப்ரேம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ரட்சகன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஃப்ரேம் ரட்சகன் திரைப்படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மன்னன் திரைப்படத்தில் ராஜாதி ராஜா அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டில் கடைசியில் ஒரு அந்த ஹெல்மெட்லாம் போட்டுக்கிட்டு புல்லட்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ரஜினி சார் வருவார். அங்கே பக்கத்தில் ஒரு தீப்பந்தம், அதுதான் ஃப்ரேமாக வச்சுருந்தோம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் முபாஷிர் ஷீர் அப்படிங்கிறவர், கமல்கண்ணன், முக்குந்தன், ராதிகா எம், ஜெய்குரு அப்படிங்கிறவரு, அப்புறம் ஷேக் கலீல் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் 6th பார்ட்டு, அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங், அப்புறம் ஜாக்கி சான் அவர்களோட கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ், லிலோ அண்ட் ஸ்டிச், இந்த படங்களுக்குலாம் ஓவர்சீஸ் கலெக்ஷன், அதாவது வெளிநாட்டு கலெக்ஷன், உலகம் முழுக்க கலெக்ஷன் அப்டேட் ஆகுறது. இந்த வீடியோவில் நம்ம அதை அப்டேட் பண்ணலை, அது அப்டேட் ஆகலை. அதை நாளைக்கு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன். இப்போதைக்கு இந்தியா கலெக்ஷன் டே 20 ஃபைனல் டெஸ்டினேஷன் 6th பார்ட்டு 96 லட்சம், டோட்டலாக 63 கோடி 78 லட்சம். மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங் டே 18 இந்தியாவில் வந்து 1 கோடி 23 லட்சம், 108 கோடி 21 லட்சம் டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருக்கு. லிலோ அண்ட் ஸ்டிச் டே 12 15 லட்சம் இந்தியாலையும், 7 கோடி 55 லட்சம் உலகம் முழுக்க. கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் 5வது நாள் இந்தியாவில் 72 லட்சம், 9 கோடி 60 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்தியாவில் டோட்டலா. அப்புறம் ரெய்டு 2 இந்த படத்தோட டே 34 இந்தியாவில் வந்து 46 லட்சம், உலகம் முழுக்க 53 லட்சம். டோட்டலா இந்தியாவில் 198 கோடி 9 லட்சமும், உலகம் முழுக்க 229 கோடி 7 லட்சம். ஆல்ரெடி ஒரு பெரிய வெற்றி. பூல் சுக் மாஃப் அப்படிங்கிற படம் டே 12 இந்தியாவில் வந்து 2 கோடி 47 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடி 62 லட்சம். டோட்டலா 74 கோடி 67 லட்சம் இந்தியாலையும், 78 கோடி 51 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட். ஆல்ரெடி இந்த படமும் ஒரு வெற்றி படம். பைரவம் அப்படிங்கிற படம் டே 5 ஆந்திரா தெலுங்கானால 85 லட்சம், உலகம் முழுக்க 95 லட்சம். 9 கோடியே 34 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், உலகம் முழுக்க 11 கோடியே 82 லட்சம். ஸோ போக போக இந்த படம் வசூல் கம்மியாயிட்டு இருக்கு. பத்தவே பத்தாது. இந்த படம் இன்னும் நல்ல கலெக்ஷன் வர வேண்டியது இருக்கு. அப்புறம் கலேஜா 4K இந்த படம் அதான் ரீரிலீஸ். இந்த படத்தோட டே 5 ஆந்திரா தெலுங்கானால 20 லட்சம், உலகம் முழுக்க 23 லட்சம். 8 கோடியே 56 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 10 கோடியே 68 லட்சம் உலகம் முழுக்க. ஆக்சுவலா இந்த படம் டே 1 எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணிச்சோ அதுக்கு சம்பந்தமே இல்லாத கலெக்ஷன் அடுத்தடுத்த நாள் வந்துகிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. நரிவேட்டா இந்த படத்தோட டே 12 கேரளால 55 லட்சம், உலகம் முழுக்க 69 லட்சம். டோட்டலா நரிவேட்டா படம் வந்து 15 கோடியே 35 லட்சம் கேரளாலையும், 23 கோடியே 5 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். ஆல்ரெடி இந்த படமும் ஒரு வெற்றி படம். டூரிஸ்ட் ஃபேமிலி ஆஃப்டர் ஓடிடி கூட நல்ல கலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. இந்த 20 லட்சங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் 34வது நாள் தமிழ்நாட்டில் நேற்று 22 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். டோட்டலா உலகம் முழுக்க 24 லட்சம். 61 கோடியே 90 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 86 கோடியே 59 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. பெரிய ரெக்கார்டுங்க இந்த படம். அப்புறம் 11 அப்படிங்கிற படம் டே 19 தமிழ்நாட்டில் 14 லட்சம், உலகம் முழுக்க 15 லட்சம். 4 கோடியே 89 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 5 கோடியே 97 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. டிடி நெக்ஸ்ட் லெவல் டே 19 தமிழ்நாட்டில் 12 லட்சம், உலகம் முழுக்க 13 லட்சம். 19 கோடியே 42 லட்சம் தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 24 கோடியே 64 லட்சம். ஏஸ் திரைப்படம் டே 12 தமிழ்நாட்டில் 22 லட்சம், உலகம் முழுக்க 24 லட்சம். 7 கோடியே 21 லட்சம் தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 8 கோடியே 51 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. மாமன் திரைப்படம் நேற்று ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. 19வது நாள் 68 லட்சம் தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 76 லட்சம். 37 கோடியே 63 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 41 கோடியே 85 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஆல்ரெடி தியேட்டர்ல ஓடிட்டு இருக்க படங்கள்லாம் நிறைய வெற்றி படங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. சில படங்கள் வெற்றி பக்கத்துல வந்து வெற்றி அடைய முடியாம இருக்கு. சில படங்கள் வெற்றிக்கு வாய்ப்பே இல்லாத படங்கள் இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சு போன கதை.
இப்போ அடுத்து ரிலீஸ் ஆக போற தக் லைஃப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ தக் லைஃப் அட்வான்ஸ் புக்கிங் ஓவர்சீஸ்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த் அமெரிக்கால $568K US 4,86,00,000, யூகேல 182K பவுண்ட்ஸ் 2,10,00,000, யூகேல ஓப்பனிங் வீக்கெண்டு ஒரு 250-258 கிட்ட வந்திருக்கு. மலேசியால 491K மலேசியன் ரிங்கிட் 98 லட்சம், ஆஸ்திரேலியால 88K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் இது வந்து 49 லட்சம், ஸ்ரீலங்கால 53 லட்சம் ஸ்ரீலங்கன் கரன்சி இது வந்து 15 லட்சம், இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல 128K US இது வந்து 1,10,00,000. ஸோ 1 மில்லியனை கடந்திருக்கு. 1.13 மில்லியன் US இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்காக கலெக்ட் பண்ணியிருக்கு. 9,68,00,000. ஸோ தக் லைஃப் ஓவர்சீஸை பொறுத்தவரை ஒரு நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு. ஆனா நான் வந்து எதிர்பார்த்தது இதோட இந்த படம் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். தெரியல, மேபி வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு புக்கிங், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20 கோடி கிட்ட புக்கிங் வந்த படங்கள் நம்ம எக்கச்சக்கமா 26 27 கோடியில முக்கின படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வெறும் 5 கோடி 6 கோடி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி 20 கோடி 25 கோடி கிட்ட ஃபைனல் கலெக்ஷனா வந்திருக்கு டே ஒன். அந்த மாதிரி இந்த படத்துக்கு அமைய போதா, அப்புறம் இல்லைன்னா ஃபைனல் ப்ரீசேல் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆல்ரெடி யூஎஸ்ஏவோட ப்ரீமியர்லாம் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் முடிஞ்சிருச்சு, அதோட ஃபைனல் ப்ரீசேல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் கவுண்ட் பண்ணி தான் இந்த 568 கிட்ட வந்திருக்கு. பார்ப்போம். இந்த ஓவர்சீஸ் கலெக்ஷன் இப்போதைக்கு 1.13 மில்லியன், கிட்டத்தட்ட 10 கோடி கிட்ட வந்துருச்சுன்னு வைங்களேன். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கும்போது 10 கோடியை கடந்து போயிருக்கலாம், 11 கோடியை கூட கடந்து போயிருக்கலாம். நல்ல கலெக்ஷன். இது எல்லாமே ஒரு early எஸ்டிமேட்டட் ரிப்போர்ட் தான். ஸோ இங்க தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வசூல் வந்திருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கர்நாடகா இஷ்யூ இருக்குல்ல, இதுக்கப்புறம் அதாவது கமல் சார் வந்து இல்ல அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், அன்பு ஒருபோதும் மன்னிப்பு கேட்காது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க நிறைய பேர் பயங்கர சப்போர்ட் கமல் சாருக்கு. அதுல ஒரு முக்கியமான மிகப்பெரிய சப்போர்ட் என்ன அப்படின்னா, புக் மை ஷோல இந்த படத்துக்கு 6 லட்சத்துக்கு மேல இன்ட்ரெஸ்ட் வந்திருக்குங்க. மிகப்பெரிய சம்பவம் இது. எந்த அளவுக்கு சம்பவம்னா, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இது ஒரு 70,000 80,000க்குள்ளதான் இருந்தது. வெறும் இந்த 5 நாள்ல தான் இவ்வளோ பெரிய இன்க்ரீஸ் வந்திருக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு ஒரு ஆதரவு இருக்கு. அதே நேரத்துல இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல தமிழ்நாட்டுல இப்ப கொஞ்ச நேரத்திலே ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருக்கு. இப்ப நான் கொஞ்ச நேரத்துல பார்த்ததுலேயே ஒரு கோடி கிட்ட மேல ஒரு பெரிய ஒரு ஜம்ப் ஆச்சு. ஸோ இந்த நான் சொல்லும் போது ஒரு பெரிய நம்பர், அதை தாண்டி கூட வரலாம். 7,55,00,000 தமிழ்நாட்டுல இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு இதுவரையும். ஆந்திரா தெலுங்கானால 98 லட்சம், கேரளால 68 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1,44,00,000, ஓவர்சீஸ்ல 9,68,00,000, டோட்டலா 20 கோடியை கடந்திருக்கு. 20,33,00,000 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இதை வச்சு பார்த்து இதை வச்சு மட்டுமே முடிவு பண்ணி இந்த படம் டே ஒன் 100 கோடி கிட்ட வசூல் பண்ணுமா அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ 100 கோடி வருமா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு சூப்பரான கலெக்ஷன் வரப்போகுது, அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. ஆனா இந்த அட்வான்ஸ் புக்கிங் 20 கோடிங்கிறது இப்போ நான் சொல்ற ஒரு 4 மணி 4:30 மணி இந்த ஸ்டேட்டஸ். ஆனா இந்த படம் இன்னைக்கு நைட்டு 12 மணி வரையும் அட்வான்ஸ் புக்கிங் ஆக போகுது. அதுக்குள்ள இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது, எவ்வளவு அட்வான்ஸ் புக்கிங் கலெக்ட் பண்ணி டோட்டலா ஃபைனல் ப்ரீசேல் எவ்வளவு பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.